நீங்கள் இந்த வேம்பயர் மேன்வுல்ஃப்லாம் உண்மையிலே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை பொய்ன்னு சொல்கிறீங்களா? ஓகே. நீங்கள் சவுத் அமெரிக்காவில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. நடுராத்திரி இருட்டான சாலையில் நீங்கள் மட்டும் தனியாக நடந்து போகிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் லைட்டும் அவ்வளோ பவராக எரியலை. அப்போ உங்களை நோக்கி ஒரு மேன்வுல்ஃப் நடந்து வருது. அதோட கண்ணும் அதோட உருவமும் உங்களை பயமுறுத்துது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் இதெல்லாம் பொய் நம்ப மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்லிடு. ஏன்னா இது உண்மை கிடையாது. இது உண்மையிலே மேன்வுல்ஃப் கிடையாது. இது மேன்டு உல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விலங்கினம். இதை நேரடியாக பார்த்தீங்கன்னா நரி, ஓநாய், நாய், மான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்த கலவையாக இருக்கும். இந்த உயிரினம் சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குது. முன்னாடி வாழ்ந்த உயிரினம்லாம் அப்புறமேலு இது ஒரு இமேஜினரி உயிரினம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் கிடையாது. இது உண்மையிலே வாழ்கிற ஒரு உயிரினம். இதை பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் கொடியத்தன்மை வாய்ந்த உயிரினம் மாதிரிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இதோட வாழ்வியலும் அப்படி தான். இது பெருசாக வேட்டையாடி சாப்பிட்ற உயிரினம் கிடையாது. இது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் கிடையாது. நம்மள மாதிரியே இதுவும் ஒரு அனைத்துண்ணி தான். எல்லாத்தையுமே சாப்பிடும். ரொம்ப சின்ன சின்ன இந்த முயல், எலி, பறக்கிற சின்ன சின்ன பறவைகள், சின்ன பறவைகளாக தான் பிடிச்சி சாப்பிடும். வேட்டையாடுறதுனா இவ்வளோதான். கிழங்கு, பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிடும். இது ஓனாய் ஆப்பிள் அப்படின்னு சொல்லப்படுற லோபைரா, இதை தான் இது விரும்பி சாப்பிடும். இது தக்காளி மாதிரி இருக்கிற ஒரு பழ வகை தான். குறிப்பிட்ட மருத்துவ குணம் இருக்குது. குடல் தொற்றுக்கள், அப்புறமேல சிறுநீரகத்தில் தேங்கப்படுற இந்த உருவாகப்படுற புழுக்கள் இதெல்லாத்தையும் அழித்து வெளியில் தள்ளக்கூடிய சிறப்பு இந்த பழத்துக்கு இருக்குது. கூட்டமாக வாழ்கிற உயிரினம் கிடையாது. ரொம்ப தனித்து ஒரு அமைதியான வாழ்க்கையாக வாழ்கிற ரொம்ப நார்மலான ஒரு உயிரினம். இந்த உயிரினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. வேட்டையாடி சாப்பிடும், அதே மாதிரி நார்மலாகவும் சாப்பிடும். ஒரு கொடிய தன்மையாக வேட்டையாடி சாப்பிடாது, அடித்து துரத்தி அப்படியே பாஞ்சு கடிச்சு அப்படி சாப்பிட்ற உயிரினம் கிடையாது. ரொம்ப நார்மலான ஒரு உயிரினம். வீட்டில் வளர்க்குற ஒரு பூனை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பூனை சின்ன சின்ன பறவைகள்லாம் வேட்டையாடி நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு உயிரினம் இது. ஓகே, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.